கரூர் அசம்பாவிதம் வந்து ஆல்ரெடி நடக்கிறதுக்கு காத்துட்டு இருந்த ஒரு விஷயம். இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இதுக்கு முன்னாடி அந்த புஷ்பா படம் நினைக்கிறேன். அந்த படத்தோட கூட்டத்தப்போ வந்து அல்லு அர்ஜுன் போனாங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அதுக்கு அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் ஆனாங்க. அது பெரிய இது நடந்துச்சுல. இது ஆல்ரெடி ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்குது. ஆர்சிபி செலிப்ரேஷன் அப்போ வந்து 5 பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர்ல அந்த கப்பை பார்க்க போனப்போ. ஸோ இது ஆல்ரெடி நடக்கிறதுக்கு காத்துட்டு இருந்த ஒரு இன்சிடென்ட் தான் கரூர்ல நடந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மக்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து எஸ்ஓபி தேவை, என்னையும் சேர்த்து எப்படி நடந்துக்கணும் புது இடத்துலங்கிறதுக்கான எஸ்ஓபி தேவை, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அதான் எஸ்ஓபின்னு அவர் சொல்லல, பட் அதுக்கான வழிமுறைகள் ரூல்ஸ் தேவை. சில மீடியா வந்து ஃபேன்ஸை பிளேம் பண்றாங்க. பட் நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களோட அப்பா இறந்ததை பத்தி பேசுறாங்க. இது ஒரு இமோஷனலான ஒரு பொசிஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் ஃபேன்ஸை பிளேம் பண்றாங்க. பட் யோசிச்சு பாருங்க, அவரோட தந்தை ஏகேவோட தந்தை அவங்க இறந்தப்போ அந்த உயிரில்லாத உடலை வந்து போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் மீடியா வந்து பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க. அப்ப நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ரிஸ்கியா இருந்துச்சு. நிறைய பேரோட ஏன்னா அப்படி சேஸ் பண்ணிட்டு வரப்போ இவங்களோட ஒரு ஐ டோன்ட் நோ, அது வந்து இந்த ஃபேமஸா எக்ஸ்ட்ரீம் ஃபேமஸா இருக்காங்களே இந்த ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அப்பா இறந்தப்போ அவங்க எவ்வளோ ஒரு துக்கத்தில் இருக்கணும். அப்போ இந்த மீடியா வந்து பின்னாடி இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு கேமரா வச்சுக்கிட்டு என் அப்பாவோட அந்த உயிரில்லாத உடலை வந்து எடுக்கிறதுக்கு சேஸ் பண்ணிருந்தாங்க. அது நிறைய பேர் ரிஸ்க் ஆகுச்சு. மீடியாவே இப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து தொண்டர்களையும் ஃபேன்ஸையும் வந்து அவங்க பார்ட்டி தொண்டர்கள்னே சொல்றாங்க. ஸோ பார்ட்டி கேடர்ஸோ ஃபேன்ஸோ அவங்களை எப்படி குறை சொல்றது?